வெள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விபத்துகள் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டமாக கடந்த வருட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கு. அதுல அதிகப்படியான இழப்புகள், நான் இந்த தருணத்துல நெகட்டிவா சொல்ல விரும்பல, இழப்புகள் அப்படின்னு நான் அந்த வார்த்தையை நான் குறிப்பிட விரும்புறேன். அந்த இழப்புகள் பார்த்தீங்கன்னா 60% வித்தவுட் ஹெல்மெட் தான். அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா ஹெல்மெட் நிச்சயமாக அவர்கள் அணிய வேண்டும். அதுக்காக இந்த ஜனவரி 1 முதல் காவல்துறையில என்ன ஒரு முடிவை மேற்கொண்டிருக்கிறோம்னு சொன்னா, ஒரு ஹெல்மெட் போடாம வந்தாங்கன்னு சொன்னா அவங்கள போலீஸ் கேஸ் போடுறதுக்கு பதிலா வெஹிக்கிளை பிடிப்போம். ஹெல்மெட் கொண்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் வெஹிக்கிள் அனுப்புவோம். ஸோ தட் கேஸ் போட்டா நிறைய பேர் ஃபைன் கட்டுறோம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. ஹெல்மெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 168 பேருக்கு மேல நம்ம இழந்திருக்கிறோம் இந்த வருடம் மட்டும். அது மோர் தேன் 50% ஆஃப் த டோட்டல் இழப்புகள். ஸோ அதனால அதை தடுக்கணும் அப்படின்னா அனைவரும் ஹெல்மெட், சிம்பிள் ரீசன், வெரி சிம்பிள் ரீசன், ஹெல்மெட் மட்டும் இருந்திருந்ததுன்னா அந்த நபரை நம்ம காத்திருக்கலாம், அந்த குடும்பத்தை நம்ம காத்திருக்க முடியும். ஸோ அதனால இது வெறும் ஹெல்மெட் கேஸ் போறதுனால மட்டும் இல்ல, மக்கள் தங்களுடைய பாதுகாப்பாக செய்யணும். அது ஒரு ப்ரியாரிட்டியா நம்ம எடுத்திருக்கிறோம். மற்றபடி நிறைய இடங்கள்ல சாலை பாதுகாப்பு அண்ட் எளிமையான ஒரு டிராபிக் நடக்கிறதுக்கு முக்கியமான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கட்டும். நிறைய அன்ஆத்தரைஸ்டு ஃபிளக்ஸ், பேனர்ஸ், ஹோர்டிங்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். சட்ட ஒழுங்கு, குற்றங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே ருட்டீனான மேட்டர்ஸ். அது எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம கொடுக்க முடியுமோ வித்தின் தி வித் தி அவைலபிள் ரிசோர்சஸ் நாங்கள் பெஸ்ட்டாக செய்வோம். அதை செஞ்சிட்டு இருக்கிறோம், மறுபடியும் செய்வோம் அப்படிங்கிற உறுதியை நான் தரேன்.